Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசி பருப்பு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. யூசுவலா பாசி பருப்பு லட்டு வந்துட்டு ஒயிட் சுகர் வச்சு தான் செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை வச்சு எப்படி ஆர்கானிக்கா இன்னமும் ஹெல்த்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் பாசி பருப்பு. நான் வந்து இதை 3 தடவை நல்லா அலம்பிட்டு துண்டில் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இப்போ வர பருப்பு எல்லாமே உங்களுக்கு பாலிஷ் பண்ணி தான் விற்கிறாங்க. அதில் கலர் கலந்துருக்கு. அதனால் நான் அலம்பிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா அலம்பிட்டு ஒரு துண்டில் போட்டு நல்லா தொடச்சிட்டு வெறும் கடாயில் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அது நல்லா வறுபடுறோம். அதை வந்து நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக பவுட்ரு பண்ணி அதை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் பாசி பருப்பை நீங்கள் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா கரெக்டாக ஒரே கப் தான் மாவு வரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதோட நெய்யில் வறுத்த கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1/2 கப்பு நெய்யை வந்து நம்ம உருண்டை பிடிக்கும் போது ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடிச்சு ஜலிச்சு வச்சுக்கிற பாசிப்பருப்பு மாவு, அதோட நாட்டு சர்க்கரை, நான் நெய்யில் ஆல்ரெடி முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் ரெடியாக, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கி நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா போதும். அடுத்து ஏலக்காய் தூள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து நீங்கள் நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதோடு சேர்த்து உருண்டை பிடிக்கிற லட்டு பிடிக்கிற அளவுக்கு கையில் உங்களுக்கு வரணும். அந்த அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி மாவு வச்சுட்டு நீங்கள் லட்டு செய்யும்போது நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து லட்டு பிடிக்கணும். இல்லைனா நெய் அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு லட்டு சரியாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு 10 உருண்டைக்கு ஆகிற மாதிரி மட்டும் நெய் கலந்து பிடிச்சி பாருங்கள். நெய் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நெய் ஆட் பண்ணால் போதும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 9லேருந்து ஒரு 10 மீடியம் சைஸ் லட்டு தாங்க வரும். யூஸ்வலாக நம்ம வந்து பாசிப்பருப்பு லட்டு வந்துட்டு ஒயிட் சுகர் வச்சு செய்வோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வச்சு செய்யும்போது சளி பிடிக்கிறதும் கம்மி, உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி. பெரியவங்க சின்னவங்க யார் சாப்பிட்டாலும் எதுவும் செய்யாது. இதே மாதிரி என்னோடய சேனலில் நான் வந்து தேனும் தினையும் வச்சு டைட்டிலில் தினை மாவு வச்சு லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுலேயும் நாட்டு சர்க்கரையும் தேனும் யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த ரெசிப்பியும் போய் பாருங்கள். அதுவுமே ரொம்ப ஹெல்த்தி மில்லட்ஸ் ரெசிப்பியில். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பு லட்டு ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.